2025 2029 தவணைக்கான ஐநாவின் யுஎன் எபிதாட் அமைப்பின் தலைவராக மலேசியா தேர்வாகி வரலாறு படைத்துள்ளது. கென்யா தலைநகர் நைரோபியில் நடைபெற்ற யுஎன் எபிதாட் பொதுப்பேரவையில் மலேசியா 193 நாடுகளின் ஏகமனதான ஆதரவோடு மலேசியா அப்பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அம்மகிழ்ச்சி செய்தியை மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்றுள்ள வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngakoorming தெரிவித்தார். முதன்முறையாக கிடைத்துள்ள இந்த தலைவர் பொறுப்பு உலகரங்கில் நாட்டுக்கே கிடைத்த கௌரவம் என்றார் அவர். நிலைத்தன்மை மிக்க நகரங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஐநாவின் துணை அமைப்பே இந்த யுஎன் எபிதாட் ஆகும். இதன் தலைவர் பொறுப்பு வட்டாரங்களுக்கு இடையில் சுழல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அவ்வகையில் லத்தீன் அமெரிக்க வட்டாரத்தை பிரதிநிதித்து தற்போது மெக்சிகோ தலைவராக உள்ளது. அடுத்து ஆசிய பசிபிக் வட்டாரத்தை பிரதிநிதித்து மலேசியா தலைவராக செயல்படும். மலேசியா ஆக கடைசியாக 1996 ஆண்டு உலக அமைப்பொன்றுக்கு தலைமையேற்று இருந்தது. அப்போது 51வது ஐநா பொதுப்பேரவையின் தலைவராக தான்ஸ்ரீ ரசாலி இஸ்மாயில் பதவி வகித்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.